வணக்கம் நேயர்களே, நமது சந்தைகள் இன்றைய தினம் மறுபடியும் ஒரு புதிய உச்சம் ஸ்கேலிங் நியூ பீக் அப்படின்னு சொல்லுவோம். 128 புள்ளிகள் அதிகரித்து 21,782 முடிவடைந்திருக்கிறது. பட் டுடே சைக்கலாஜிக்கல் பேரியர் ஆஃப் 21,800 கிராஸ் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அட்வான்சஸ் 919, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1,136. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது ஸ்லைட் பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த மார்க்கெட், பிராடர் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ அது போல மிட் கேப் பார்த்தோம்னா 0.56% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் 0.79% ஏறி இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஸ்லைட்லி பிளஞ்ச்டு பை 2.65%. ஸோ இதனால ரிஃப்ளெக்டிங் த டிக்ரீஸ் இன் த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி எனர்ஜி, எஃப்எம்சிஜி மற்றும் ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் டாப் கெய்னர்ஸ் டுடே. நிஃப்டி ஐடி தான் மேஜர் செக்டர் இன்னைக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணினதுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா கோல் இந்தியா, எம்என்டம், ஹீரோ மோட்டார்கார்ப், என்டிபிசி, டாக்டர் ரெட்டிஸ் லேப், பாரத் பெட்ரோலியம், பவர் கிரிட், நெஸ்லே, டாடா மோட்டார், சிப்லா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகள் நிப்டியில பார்க்கும் பொழுது அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ் அண்ட் எல்என்டி டாப் லூசர்ஸ் டுடே இந்த நிப்டி 15 சொல்லலாம். ஸோ ஸ்லைட்லி பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த பிராடர் மார்க்கெட் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது பார்க்க வேண்டிய ஒரு இன்புட்னு சொல்லலாம். அதுபோல இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 352 ரூபாய் குறைந்து 63,426, வெள்ளி 272 ரூபாய் குறைந்து 75,375, குரூட் ஆயில் 97 ரூபாய் குறைந்து 6,114 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. ஸோ செபி பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு மறுபடியும் அந்த டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நாமினேஷன் கிட்டத்தட்ட 30th ஜூன் 2024. ஸோ அதனால நண்பர்களே, யார் யாரெல்லாம் நாமினேஷன்ல இஷ்யூ ஈக்விட்டி மார்க்கெட் மட்டுமல்ல, நீங்க பேங்க் டெபாசிட்ஸ்ல, இன்சூரன்ஸ்ல எதெல்லாம் இல்லையோ எல்லாத்தையும் பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். நீங்க நாமினேஷன்ல ஆல்ரெடி யாரோ ஒரு நாமினேஷன் கொடுத்துருப்பீங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா புது நாமினேஷனையும் அதில் ஆட் பண்ணி பக்காவா பண்ணி வச்சுங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ஒரு ஹெல்த் டெஸ்ட்பாங்க, அது மாதிரி இன்றைய தினம் இதில் பார்க்கும் பொழுது பேங்க்ஸுடைய அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியஸ்ட் இன் டெக்கேட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மேலும் பேங்குடைய பேட் லோன் அது பார்த்தீங்கன்னா டவுன் பை 5 இயர்ஸா குறைஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரீட்டைல் பல்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிச்சிருக்காங்க 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல. அதே மாதிரி ஆர்பிஐ மிஸ்டர் சிஎஸ் ராஜன் அவரை சேர்மன் ஆஃப் கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த அயனோர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நியூ வேரியன்ஸ் ஆஃப் பிரைசிங், ஃபிக்ஸிங் த பிரைஸ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதை கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதனால யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிகளுக்கும் லாபம், கவர்மெண்ட்டுக்கும் இதனால லாபம். ஸோ அதனால இது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சை ஒற்றி இந்த பிரைசஸ் இனிமேல் ஃபிளக்சுவேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ஸோ அது மாதிரி இந்தியாவுடைய மால்ஸில் உள்ள ஸ்டோரியை பார்த்தோம்னாக்க 2024 இன்னும் அதிக மொமெண்டம் இருக்கக்கூடும். அதனால பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ் ரீட்டைல், ஏபிஎஃப்ஆர்எல், பிவிஆர் மற்றும் டாடா ட்ரெண்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் லொகேஷன்ஸை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பங்குகள்லாம் ஒரு மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஜிஇ ஷிப்பிங், தென் HAL, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதில் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னாக்க ஸ்லைட்லி அபவ் ஆவரேஜ். ஸோ மெயினாக அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது நிஃப்டி ஒரு அப்வர்டு மொமெண்டத்தில் கடந்த 5 தினங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்றைய தினம் ஒரு ஹேண்ட்சம் கெயின் அகைன் 128 புள்ளிகள் அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட் பிறகு பார்த்தோம்னாக்க ஒரு மைல்டு மூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டு இருந்தது. தென் க்ளோசிங்ல பெட்டரா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ மெயினா இந்த நியூ ஆல் டைம் ஹை இன்னைக்கு 21,801 போயிட்டு க்ளோசிங்ல 21,782 முடிவடைந்து இருக்கிறது. மெயினா அந்த சார்ட் பேட்டர்னை பார்க்கும் பொழுது இந்த ஹையர் டாப்ஸ் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னாக்க இன்டாக்டா இருக்கு டெய்லி சார்ட்ல. அதே மாதிரி the நிஃப்டினுடைய மூவிங் டுவர்ட்ஸ் த நியூ ஹையர் டாப் ஃபார்மேஷன் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகி உட்கார்ந்துருக்கு. பட் ஸ்டில் இப்போதைக்கு பார்த்தோம்னா நோ கன்ஃபர்மேஷன், அதாவது எனி ஹையர் டாப் ரிவர்சல் ஸ்டில் கன்ஃபர்மேஷன் வரல.
ஸோ அதனால் ஆஸ் இட் இஸ் அதிலேயே ட்ராவல் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ இம்மீடியட்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை பார்க்கும் பொழுது 21,810 மற்றும் 21,940 21,810 மற்றும் 21,940 என்ற லெவல் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதை தாண்டினதுன்னா நெக்ஸ்ட் அப்சைட் டார்கெட் ஆஃப் 22,200. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் 1 வீக்கில் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. ஸோ இப்பொழுதுக்கு இம்மீடியட் சப்போர்ட்னு பார்க்கும் பொழுது 21,600 மற்றும் 21,550. ஸோ நாளைய தினம் வருடத்தினுடைய கடைசி நாளாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு பீக்கை மார்க் பண்ணிட்டு கீழே இறங்கலாம், இல்லை அந்த பீக் மார்க் பண்ணி அதில் கூட நிற்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் வாலட்டைல் மூவ் தான் இருக்கக்கூடும். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். எவ்வரி ரைஸ் செல் அண்ட் பை பர்ஃபெக்டாக வந்து இந்த வாரம் இதுவரையிலும் மேட்ச் ஆகிருக்கு. நாளை தினம் மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.